students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது integers. Integersல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா addition and subtraction with integers numbers. Integers numbers யூஸ் பண்ணி நம்ம addition and subtraction பண்ணலாம். இப்போ நான் சொல்ற ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா integers numbers யூஸ் பண்ணி addition and subtraction பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 2 digits எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 digitsோட சைனும் இப்போ ப்ளஸ் சைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸில் இருக்குது ரெண்டும். சப்போஸ் +2 +5 அந்த மாதிரி ரெண்டு நம்பரோட சைனும் ப்ளஸில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சைன் ரெண்டும் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணி வர வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன சைன் போடணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா +2 +5 ப்ளஸ் இருக்குங்க டே. ஸோ சைன் ப்ளஸில் போடுவீங்க. நம்ம என்ன பண்ணணும், ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 2 + 5 7. ஸோ +++7. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரோட சைனும் மைனஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. -2 -5. ஸோ சைன் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்படி சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். டிஜிட்ஸை ஆட் பண்ணி சைன் என்ன பண்ணணும், சேம் சைன் போடணும். 2 + 5 7 மைனஸ்ன்னு இருக்குங்காட்டி சேம் சைன் என்ன இருக்குதோ அந்த சைனை அப்படியே போடணும். ++ன்னு இருந்தால் ப்ளஸ், மைனஸ்ன்னு இருந்தோன்னா மைனஸ். சேம் சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். +2 -5. இப்படி சைன் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். 2 - 5 3. சைன் என்ன போடணும் அப்படின்னா இந்த ரெண்டு டிஜிட்ஸில் எது பிக்கர் நம்பரோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போடணும். இப்போ 2 5 ரெண்டில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் பிக்கர் நம்பர். ஸோ பிக்கர் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -3. இதே சேம் நம்பர் -2 +5. இப்போது நம்மளுக்கு ரெண்டும் என்ன இருக்குது, சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகிருந்தேன்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 2 - 5 3. இங்கே நம்மளுக்கு பிக்கர் நம்பர் எது, 5 தான். 5க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ +3. இப்போ நான் எடுத்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 and 5 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆனால் அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா +7 -7 -3 +3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் மாறுது. ஸோ வேல்யூஸ் நம்ம மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம போடுற சைன்லேயும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்லேயும் கிளியராக இருக்கணும். நம்மளோட வேல்யூஸ் என்ன ஆகிட்டுருக்கும், சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன், கிளியராக லிசன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ++ சேம் சைன் ++ மைனஸ்னு வந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எந்த சைன் சேமாக இருக்கோ அந்த சைனை நீங்கள் போடணும். ஓகே, சைன் ரெண்டும் சேஞ்ச் ஆகிருந்தது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சைன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சருக்கு முன்னாடி இந்த ரெண்டு டிஜிட்ஸில் எது பிக்கர் நம்பரோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.